ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கதை எப்போ சொல்லணும்னு அந்த கதை தாண்டா முடிவு பண்ணும். மாடர்ன் ஸ்டுடியோ சொன்ன வச்சு படம் எடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்க வச்சுட்டேன். நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க போகுது. இந்த நியூஸ் பிட், அதுக்கு அடுத்து வந்த ஃபோன் கால், எவ்ரிதிங் சேஞ்ச்ட். யாரு? உங்க சிஷ்ய புள்ள, நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ட்ராமா த்ரில்லர் ஜானர். இந்த படத்தில் துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ போஸ் அண்ட் ராணா தகுபதி நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எம்.கே. தியாகராஜாவோட லைஃப்ல சம் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி ப்ளஸ் கொஞ்சம் ஃபிக்ஷனலாகவும் ரெண்டும் கலந்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, தன்னை அறிமுகப்படுத்தின குருவுக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற ஈகோ கிளாஸ். அந்த ஈகோ கிளாஸ்னால ஒரு உயிர் போகுது. அது கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிறதாங்க ஒன்லைன். இந்த படத்தில் டிக்யூ நடிப்பில் பிரித்து மேஞ்சிட்டாருங்க. மனுஷன் என்னமா நடிக்கிறாருங்க தாங்க ஃபீல் ஆகும். கண்டிப்பாக அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலாங்க. இந்த படத்தில் வர மாதிரி அவருக்கு நடிப்பு சக்கரவர்த்தினே சொல்லலாம். சமுத்திரகனியும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பாக்யஸ்ரீ போஸ் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. துல்கரே ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸர். அவருக்கு ஈக்குவலாக செம்மையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்க்குறப்பெல்லாம் கீர்த்தி சுரேஷ் தான் எனக்கு மைண்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ராணா போலீஸ் ஆஃபீஸராக வராரு. நல்லா கிளாஸாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். அண்ட் இது ஒரு லேட் 50s நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆர்ட் செட் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னமோ அந்த பீரியட்கே போன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் படத்தில் சமுத்திரகனிக்கும் டிக்யூக்கும் நடக்கிற ஈகோ கிளாஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் சமுத்திரகனியோட டைலாக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர விண்டேஜ் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக காட்டியிருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா மிரர் சீன், இன்டர்வல் சீன், அப்புறம் கிளைமேக்ஸில் டிக்யூ ஒரு எமோஷனலாக ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அந்த 3 சீன் தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் இந்த படத்தை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் தான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அட்லீஸ்ட் அது நல்லா இருந்தாலும் ஸ்லோ தெரிஞ்சிருக்காது. அண்ட் படத்தில் எல்லாரோட ஆக்டிங்கும் ஆர்ட் டேரக்டரோட ஒர்க்கும் தான் ப்ளஸ்ஸு. கேமரா ஒர்க்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது படத்தில். மியூசிக் ஸ்டோரிக்கு தேவையானதாக இருந்துச்சு. நல்லாவே போட்டிருந்தாரு. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்படியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு ஒர்க் ஆகும், சிலருக்கு ஒர்க் ஆகாது. எஸ்பெஷலி இந்த கமர்ஷியல் வருபவங்களுக்கு, என்டர்டைன்மெண்ட் ஆளுங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்காதுன்னு சொல்லணும். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து டெக்னிக்கல் வைஸாக ஒரு செம்ம படம் தாங்க நான் சொல்லுவேன். அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் தான் ஆகும். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போய் பாருங்கள். ஒரு ஓகேவான மூவியாக ஃபீல் ஆகும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது டீசெண்டான ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ காய்ஸ். See you on the next video.